தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நமக்கு ஒரு சிலர் சொல்லி கொடுத்துருக்கிறபடி அப்படியே BMW அது இதெல்லாம் கிடையாது. அது தேவைன்னா அதையும் கொடுப்பார். இப்போ உங்களுக்கு எது தேவையோ அதை என்ன செய்வார்? ஆண்டவர் அதையும் கொடுப்பார். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது உங்களையும் என்னையும் அவர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜீவன் போகாமல் சுகபலத்தோடு கூட பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ கோடீஸ்வரர் ஹை பிளட் பிரஷர்ல அப்போலோல படுத்திருக்கிறாங்க. எத்தனையோ கோடீஸ்வரங்க கண்டெய்னர்ல பணம் வச்சிருந்தவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாம எப்படி செத்தாங்கன்னே தெரியாம செத்து போனாங்க. எத்தனையோ கோடீஸ்வரங்க தங்கத்தை புதையெல்லாம் வச்சு சேர்த்து வச்சுட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிக்காம செத்துட்டாங்க. இப்ப தோண்டி எடுக்கிறாங்க. இதனால என்ன பிரயோஜனம்? அந்த பணத்தால இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சிலருக்கெல்லாம் பேங்க்ல அந்த நம்பரை பார்க்கறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னுடைய அக்கவுண்டில் 2 கோடி ரூபாய் இருக்கிறது, இருக்கட்டும். சுவிஸ் பேங்கில் 10,000 கோடி ரூபாய் இருக்குது, இருக்கட்டும். எனக்கு ஊர்ல 4 ஏக்கர் இருக்கிறது, இருக்கட்டும். நமக்கு 4 ஏக்கர் இருந்தாலும் 400 ஏக்கர் இருந்தாலும் 6க்கு 2 6க்கு 3 தான் கணக்கு. அதான் கணக்கு. அதுவும் நமக்கு இப்போ கீழ்பாக்கில் இல்லையாமா, அங்கேயும் இல்லை. நீங்க எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் கீழ்பாக்கில் இப்போ நமக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. சிலருக்கெல்லாம் வந்துட்டு கடைசி ஆசை என்னன்னா, எப்படியாவது என்ன கீழ்ப்பாக்கத்தில் வச்சிருங்க, ஏன் மேல் பாக்கத்தில் வச்சா ஏஞ்சி வந்துடுவீங்களா? சிலருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு. நீங்க எத்தனை கோடி வச்சாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்ப பணத்தை சொல்லல, உங்களை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்ப நமக்கு அப்படி நான் சொல்லுவேன், இது எதுவுமே இல்லாம உங்களை என்னையும் எவ்வளவு சந்தோஷமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்ம கிட்ட ஒருவேளை பணம் இல்லாம இருக்கும், ஆனா தெய்வீக சந்தோஷம் சமாதானத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் சரி, இந்த வேலை தேவன் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எத்தனையோ கோடீஸ்வரனுக்கு இல்லாத ஆசீர்வாதம்.